Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 533 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கிங் நெப்டியூன் அவனோட ட்ரைடனை யூஸ் பண்ணி நம்ம ஆளுகளை ஓங்கி அட்டாக் பண்ணானே. அந்த டைம்ல கூட ஜோரோ இடையில கேத்தா வந்து தடுத்தான்ல. ஆமா, இவன் தான் ஜெயில இருந்தானே, எப்படா இவன் வெளியில வந்தான்னு சொல்லி காட்டுவாங்க. பய ஜெயில கேக்கு மாதிரி வெட்டி வீசிட்டு வந்துட்டான். எங்க வந்து யாருகிட்ட? ஜோரோவா குடுக்கா. அவனு ஆளுகளே ஜோரோவை பார்த்து மிரண்டுருவானுங்க. ஏன்னா கிங் நெப்டியூனோட அட்டாக்கிய அசால்ட்டா தடுத்திருக்கான்னா இவன் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபைட்டரா இருக்கணும்னு. கிங் என்ன சொல்லுவாரு, நீங்க பேசாம சரண்டர் ஆயிருங்க. சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கும். அதெல்லாம் தேவையா ஜோரியும் பாரு. ஆனா எரும மாட்டு மூக்கா, நான் ஜோரி இல்லடா ஜோரோன்னு பச்சை பச்சையா திட்டுவான். அப்ப அந்த சீஹார்ஸ் மருமன் இவங்களுக்கு காத்து வச்ச பபுல கொடுத்ததுனால தானே ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பபுல உடைச்சு விட்டுட்டா தண்ணிக்குள்ள மாட்டிக்குவாங்க. தண்ணியில இவங்களுக்கு தானே அட்வான்டேஜ் ஜாஸ்தி. அதனால அந்த பபுல காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவனுங்க ஈட்டி எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் கட்டி நிப்பானுங்க. போச்சா, இப்ப பெரிய பஞ்சாயத்துல மாட்டிட்டாங்களா? சரி ரைட், நமிதா ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பானு சுத்தி முத்தி அவளை தேடுனா ஆளக்கானும். ஐயோ, நமியை எங்க போய் தொலைஞ்சேன்னு கத்திட்டு இருக்கும் போதே அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட பபுள்ஸுங்க சும்மா மட்டன்னு உருவாகி அந்த பேலஸ் மொத்தமும் ஒரு பெரிய பபுள் உருவாயிரும். இவனுங்க தண்ணியில வச்சு காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணா அந்த இடமே மொத்தமா ஒரு பெரிய பபுளா மாறிடுச்சு. ஐயோ, தண்ணி எங்க போச்சுன்னு பதறுவாங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்ம நமி தான். அந்த பப்ளி கோரல பெரிய சைஸ்ல இங்க பார்த்தாலாமா, அதனாலதான் அதை வச்சு இவ்வளவு பெரிய பபுள்ஸ் உருவாக்கி நம்ம ஆளுகளை காப்பாத்திட்டான். தண்ணிக்குள்ளேயே நம்ம ஆளுக தாவி அடிப்பானுங்க. கொஞ்சோண்டு ஏர் இருந்தாலே போதும். இப்போ சூத்தமா அங்க தண்ணி இல்ல, இனி என்ன ஆகும்னு தனியாவா சொல்லணும். உடனே அந்த செவச்சவ முக்கியம் கிங்கு, நான் மட்டும் சண்டை போறேன், நீங்க எல்லாம் பேசாம ஒரு ஓரமா நில்லுங்க நீருவான். அவங்க இல்ல நாங்களும் சண்டை போடுவாங்க, செப்பல்ஸ்ல அடிப்பேன். ஏன்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இவன் அட்டாக் அவன் தடுக்கிறதுலயே அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. எப்படியும் இவன் ஆளுகெல்லாம் சண்டை போடுறான்னு சொல்லி இறங்கினானுங்கன்னா செருப்படி சீவகட்ட அடி கன்ஃபார்ம். அதனால அந்த சண்டையை நானே பாத்துக்கிறேன்னு கையில இருக்க ட்ரைடனை பயங்கரமா சுத்திட்டு நீட்டுவாரு. ஜோரோ ஒத்த கத்தி எடுத்துக்கிட்டு சண்டையை ரெடியா நிப்பான். அப்படியே பேலஸ் அவுட் சைட்ல இருந்து காட்டுறாங்க. டம்முன்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அவ்வளவுதான், சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே நேரம் நம்ம லூஃபி பிரின்சஸ் வா வெளியில போலாம்பா. அவளுக்கு நான் பயங்கர ஷாக்கு. அது மட்டும் இல்லாம பயம். ஏன்னா 10 வருஷமா அடப்பட்டு இருக்கவளை திடீர்னு வெளியில வான்னு சொல்லி கூப்பிட்டா அவ என்னத்தை தான் சொல்லுவா. சடனா வேற கூப்பிடுறான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என் மண்டையில இருக்க மூளையை நல்லா கசக்கி பிழிஞ்சு யோசிச்சு சொல்றேன்பா. ஏமா, நம்ம ஜஸ்ட் ஒரு வாக் தான் போக போறோம். இதுல என்ன பெருசா ஆணி வந்துட போகுது, சும்மாவா, ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாதுமா. அவ அப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. அவன் ஒண்ணு, எனக்கு உன்னைய சுத்தமா பிடிக்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல வா, உன்னைய நான் கூட்டு போறேன்மா. பிடிக்கலன்னு சொன்ன உடனே தேம்பி அழுவா. சரி, நீ அழுது முடிச்சு யோசிச்சு டெசிஷன் எடு, நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்முன்னு படுத்துருவானா. அவ விடாம அழ ஆரம்பிச்சிருவா. அதே நேரம் இங்க பேலஸோட என்ட்ரன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே குண்டு கட்டா கட்டி படுக்க போட்டிருக்காங்க. யாரு பார்த்த வேலைன்னா நம்ம ஜோரோ தான். சண்டைக்கு இறங்கினால எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டான். உசோ பெருந்துகிட்டு இதெல்லாம் ஓவர், ஏன் அந்த மாதிரி பண்றேன்னு கத்துவான். புரூக்கு இல்ல நீ பண்ணு ரைட்டு தான் சொல்லி கத்திட்டு இருப்பான். ஜோரோ தெளிவா சொல்லிருவான், ஏன்டா சண்டை ஆரம்பிச்சது நீங்க முட்டா பயிலுக மொல்ல மாதிரி பயிலுக, நான் அதை முடிச்சு வச்சுட்டேன் அவ்வளவுதான் பானா. அட மூளை கட்ட மூதேவி, இவங்களை அடிச்சு புடிச்சு கட்டி போறது எங்க வேலையில, தப்பிச்சு ஓடுறதுதான் எங்க பிளான். இப்படி பண்ணி வச்சியாடாம்பா. இங்க கேமியும் பப்பகுவும் அப்படியே அலண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. பின்ன இந்த இடத்துக்குள்ள வரதையே பெரிய பாக்கியமா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய சேட்டை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. நமிக்கு போர் அடிச்சு போச்சு. அவ கீழே ஜாலியா சுத்திக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா. தேவையில்லாம ஏன்டா நீ கூப்பிட்டு வந்து மொக்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் மட்டும் இல்ல, கிங்கையுமே பொலன்னு காட்டி சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஐ மீன் கட்டி போட்டு வச்சிருக்கான் நம்ம ஜோரோ. அதனால உசோப்பு வண்டையா திட்டுவான். நம்ம என்ன இந்த பேலஸ் ஆக்குபை பண்ண வாடா வந்திருக்கோம், நம்ம என்ன ஈவில் பைரட்ஸா, அறிவு இருக்கான் உனக்குன்னு. ஆக்சுவலா அவன் சான்ஸ் கிடைக்கும் போது தப்பிச்சு ஓடிடலாம் தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆனா ஜோரோ அசால்ட்டா சம்பவம் பண்ணிட்டான். இப்போ லூஃபி இங்க இருந்திருந்தானா என்ன பண்ணலாம்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் தான் இல்லையே. ஆமா, அவன் எங்க போனான்னு சொல்லி சுத்தி முத்தி பாப்பாங்க, ஆளையே காணும். உடனே நமி என்ன பண்ணுவா, அங்க இருக்க சோல்ஜர்ட்ட போய் அங்க இங்க இருக்கணும்லாம் வரல, கிளம்புறோம், எங்களுக்கு இந்த பஞ்சாயத்தே வேணாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றீங்களான்னு கேப்பாளா. ஆமா லூஃபி எங்க இருக்கான்னு கேளும்பா. ஆனா அவ ட்ரெஷர் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேப்பா. அட சண்டாலிம்பானா அப்படியே நடிப்பா. ஏன் நான் கேட்க கூடாதா, தப்பா கேட்டுட்டேன் நானு, உப்பா கேட்டுட்டேன், என்ன இளவு வேணாலும் பண்ணி தொலை, ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத, அந்த கருமத்தை தாங்க முடியலன்னு திட்டிட்டு இருப்பான். இந்த புரூக்கு அதுக்கு மேல வாங்க எல்லாம் ஜாலியா பாட்டு பாடலாம், அதுவும் சந்தோஷமா பாடலாம்னு சொல்லி கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுலயும் லிரிக்ஸ் கேட்டீங்கன்னா தாறுமாறு. எப்படி என்னைக்கோ சாகத்தான் போறீங்க, இன்னைக்கே இப்பவே செத்துட்டா, அப்படியே செவிடியில 2 அப்பட்டா வாயமுறா பேதில போனவனு உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். இப்படி இங்க ஒரே கலவரத்தோட காமெடி. அங்க நெப்டியூனோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா ரொம்ப மோசம். இந்த இடத்துக்கே அவர் தான் கிங்கு. ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட அவனுக்கு யோசிச்சு பார்க்கவே இல்ல. அப்புறம் தான் மேட்டர் என்னாச்சுன்னு காட்டுறாங்க. அவர் ஆக்சுவலா சண்டையே போடல, அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வந்திருப்பாரு. டப்புன்னு முதுகு பிடிச்சிருக்கும். வயசாயிருச்சுப்பா, என்னால சண்டை போட முடியல, எல்லாம் என்னோட தப்பு
மன்னிச்சிருங்க பாரு. அவனுங்க முன்னாடியே அந்த பபுல காலி பண்ணி அதுக்கப்புறம் சண்டை போட்டுருக்கணும். ஆனா அவங்க இந்த இடம் மொத்தமும் பெரிய பபுல உருவாக்கி சண்டை போடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சீஹார்ஸ் மெர்மேன் ஓவரா வாய் பேசுவான். நெப்டியூனோட ஆர்மி இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க. எங்க கிங்கோட பசங்க 3 பேர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவானுங்க. அவனுங்க வந்தானுங்கன்னா அவனுகிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. நல்லா மாட்டீங்கன்னு சொல்லி ஓவரா கத்திட்டு இருப்பான். ஆனா அதை யாருமே கண்டுக்கல. ப்ரூக் எல்லாம் வாசிச்சு வெளியேத்திட்டு இருப்பான். ஜோரோ பார்த்துட்டு நம்மளால இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க முடியாது. சாட்டு புட்டுன்னு எல்லாரும் அசம்பிள் ஆகி 1000 சனியை கண்டுபிடிச்சு இங்க இருந்து கிளம்புற வேலையை பார்க்கணும். இல்லன்னா இப்படித்தான் இருக்கும் பான. ஆனா அப்படியே இவங்களால சட்டுன்னு தப்பிச்சு போயிட முடியாது. ஏன்னா இவங்க கப்பல் இந்த ஐலாண்டுக்குள்ள பூந்து வரும்போதே அதோட கோட்டிங் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அதை வேற சரி பண்ணணும். அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து லாக் போஸ் இங்க வந்ததுல இருந்தே ஒழுங்கா ஒர்க் ஆகலையாமா. அன்ஸ்டேபிளா கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்குது. இது பெர்ஃபெக்ட்டா இருந்தா தானே இவங்க அடுத்த ஐலாண்டுக்கே சேஃப்டியா போக முடியும். இத கேட்ட அந்த கேட்ஃபிஷ் மேர்மேன் என்ன சொல்லுவான், அந்த பழைய மாடல் லாக் போஸ வச்சுட்டு எல்லாம் இங்க இருந்து நியூ வேர்ல்டுக்கு போக முடியாது. இது கூடவா ஒரு பைரட்டா உனக்கு தெரியாதுன்னு கேட்பான். இது பத்தாதா அப்ப வேற என்ன பண்ணுன்னு கேட்டா என் கை கட்ட அவுத்து விடு, நான் உனக்கு சொல்றேன்பா. அந்த டைமுங்கும் போது நெப்டியூனோட பசங்க பேலஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துருவாங்க. அப்படி வந்தவனுக்கு அங்க ஏதோ பட்டன் அமுத்துவானுங்களா, அப்பவே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஃபுக்கபோஷி இங்க வந்துட்டாருன்னு. இங்க இவனுக்கு ஷாக்கு. இவ்வளவு நேரம் ஆயும் ஏன் போன் எடுக்கல, அங்க காட்ஸுங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் போன் எடுத்து பேசுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோரோ. உள்ளுக்குள்ள வேற பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்கும். ஃபுக்கபோஷி யுபோஷி வந்து எங்களை காப்பாத்துங்க, நாங்க நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துன உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அங்க ஏதோ பிரச்சனைன்னு. இதுல வேற அவங்க அப்பா ஷிரஹோஷின்னு எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. அவங்களுக்கு வேற என்னாச்சோன்னு தெரியலன்னு பதறுவாங்களா. உடனே ஃபுக்கபோஷி அங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லுங்க, அப்புறம் கேட் ஓபன் பண்ணுங்க, நான் உள்ள வரணும்னு வேற சொல்லுவான். ஜோரோ முடியாதுன்னு உசோப்பாங்க கத்திட்டு இருப்பான். ஏன்டா அப்படி மூஞ்சல் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க, நடந்தது என்னன்னு தெளிவா அவங்கிட்ட சொல்லேன்டான்னு. இங்க ஸ்டார்ஃபிஷ் ஒரு சைடு கதறுவான். கேமியும் என்னையும் சேர்த்து அவங்க கூட கட்டி போட்டுருங்க, இல்லன்னா உங்க கூட நாங்களும் சேர்ந்து வேலையை பார்த்தோம்னு சொல்லி எங்களையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்கம்மா. இங்க மத்தவங்க வேற தொண்டைகளையே கத்துன்னு எத்திட்டு இருப்பாங்க. அப்பவே ஃபுக்கபோஷி கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், நீ ஸ்டார் ஹேட்டோட ஆள் தானேன்னு. ஆமாடா 3 ஸ்டைல் ஸ்வாட்ஸ்மேனும்பா. உடனே கிங் அவன் பேரு பைரட் ஹண்டர் ஜோரியும் பாரு. யோ ஜோரா யா கொய்யாலன்னு அங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். இங்க இந்த ஃபுக்கபோஷிக்கு செம ஷாக்கு. அங்க இருக்க காட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டான். சரி ஓகே, ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கான அவங்க அப்பாவையுமே அடிச்சு மட்டம் பண்ணிருக்கானே, அதைத்தான் இவங்களால நம்பவே முடியல. ஜோரோ தெளிவா சொல்லிடுவான், எங்க கிட்ட நெப்டியூனும் அப்புறம் மத்தவங்க எல்லாருமே ஹாஸ்டேஜா இருக்காங்க. நாங்க அவங்க யாரையுமே கொல்லக்கூடாதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க இங்க இருந்து கிளம்பணும். ஆனா அதுக்கு எங்க கிட்ட எங்களோட கப்பல் சன்னி இங்க இல்ல. உள்ள என்டர் ஆகும் போதே அது எங்க போச்சு என்னாச்சுன்னு ஒன்னும் தெரியல. முதல்ல அதை போய் பக்காவா கண்டுபிடிச்சு ஒரு சூப்பரான கோட்டிங்க போட்டு கொண்டு வாங்க. கூடவே கொஞ்சம் கருப்பான பொண்ணு, ஒரு ரோபோட் மண்டையன், அப்புறம் ஒரு ரக்கூனு, அதுக்கப்புறம் ஒரு சகதி தண்ணி ஒருத்தன் இருந்தான். இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துருங்க, நாங்க பாட்டுக்கு கிளம்பிடுவோம்பா. உசோப்போ பச்சை பச்சா திட்டுவான். ஏன்னா ஒரு பைரட் என்ன பண்ணுவானோ அதை அப்படியே நம்ம பைய பண்றான். ப்ரூக்கோட தான் செம காமெடி. அதையெல்லாம் கண்டுக்காம அந்த சகதி தண்ணின்னு அவன் சொன்னால அதை நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பான். இப்போதைக்கு ஃபுக்கபோஷிக்கு அவன் சொல்றதை கேட்டு நடக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அதனால அவன் டீலுக்கு ஓகே நிறுவான். அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த கண்ட்ரி விட்டு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவன் பண்ணி தரானாமா. ஆனா ஹாஸ்டேஜஸ் எல்லாமே உயிரோட வேணுமா. ஓகே டீல் என்ன உடனே இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அவன் சொன்னதா பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா பேலஸ்க்கு வேற ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் இருந்தா கூட அந்த வழியா போயிருப்பாங்க. இந்த வழியா தான் போகணும், இந்த வழியா தான் வரணும். உடச்சு பிச்சுக்கிட்டு உள்ள போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஏகப்பட்ட பபிள்ஸால கவர் ஆயிருக்குது. நம்மளுக்கும் வேற வழி இல்லன்னு சொல்லுவாங்களா. சரி ரைட்டு போறானுன்னு போனை வைக்க போவான். ஆனா ஃபுக்கபோஷி இன்னொரு மேட்டர் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மேட்டரை இவன் சொல்ல மாட்டான். ஆனா ஜிம்பையோட ஆர்டர் இது, அதை மீற முடியாது. ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சி ஜிம்பை லூஃபி கிட்ட ஒரு மேட்டர் சொல்லுனாரு. அதுவும் லூஃபி வந்தவொன்னு சொல்ல சொன்னாருமானா எல்லாருமே ஷாக் ஆவாங்க. எது ஜிம்பை சொல்ல சொன்னாரா, ஜிம்பை சொல்ல சொன்னாரான்னு. லூஃபி தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தானே ஜிம்பை கூட அவன் ஃப்ரெண்டா இருந்தான்னு. நியூஸ் பேப்பர்ல கூட போட்டோவை பார்த்திருப்பாங்க. சரி என்ன மெசேஜ்னு சொல்லு. லூஃபி இப்போதைக்கு இங்க இல்ல, அவனை பார்த்தோன்னே நான் மேட்டர் சொல்லிடுறேன்பா. சரி ரைட்டுன்னு அவனுமே சொல்லிடுவான். மொத மெசேஜ் அந்த ஹோடி ஜோன்ஸ் கூட லூஃபிய சண்டை போட வேண்டாம்னு சொன்னான். ரெண்டாவது லூஃபி காண்டி அவர் சி ஃபாரஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காராமா. அவ்வளவுதான், இந்த மெசேஜ சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். இங்க ஜோரோ எது சி ஃபாரஸ்டா, அது எங்க இருக்குன்னு சொல்லி பேந்த பேந்த முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.